ஆகவே இன்றைய தினத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலுடைய கடைசி வாரத்தினுடைய நிகழ்வுகளிலே பரிசேர் மற்றும் ஏரோதியுடைய கேள்விகள், அது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15 22 வரை உள்ள வசன பகுதியை முதலாவது வாசிப்போம். இந்த பரிசேர் மற்றும் ஏரோதியர் இயேசு கிறிஸ்துவை சேலஞ்ச் பண்ணி அல்லது அவரோட சர்ச்சைகள் பண்ணி அவருடைய மேசியா என்பதை குறித்து அவரிடம் கேள்விகள் எழுப்பும்போது அவர் எவ்வளமாக பதில் கொடுத்தார் என்பதை இந்த வசன பகுதிகள் சொல்லுகின்றன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களும் இந்த நிகழ்வை பதிவு செய்கின்றன. நான் நமது தியானத்திற்காக அல்லது நம்முடைய ஆய்வுக்காக 15ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். மத்தேயு 22 15 22 வரை. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியனும் இல்லாதவராகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். அதாவது நான் ஏற்கனவே பார்த்தோன்னமாக இயேசுடைய வாழ்வுடைய இறுதி வாரத்திலே நடந்த நிகழ்வு இது. பெரும்பாலும் புதன்கிழமை நடந்த நிகழ்வாக இருக்க அதிக சாத்தியம் இருக்கிறது. நாம் இங்கே பார்த்தோன்னமாக பரிசேயர் என்றால் யார்? பரிசேயர்கள் என்போர் யூத மதத்திலே ஒரு பிரிவினர்கள், மிகவும் பழமைவாதிகள். பழமைவாதிகள் என்று சொல்லும்போது ஒரு விதமான மாய்மாலம் கலந்த பழமைவாதிகள், உண்மையான பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையிலான பழமைவாதிகள் என்று சொல்ல முடியாது. இவருடைய நம்பிக்கையிலே பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவர், தூதர்களை நம்புவர். அதுவும் இல்லாமல் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு மேலாகவே தங்களை பரிசுத்தர் என்று காட்டுவதற்காக சில கூடுதல் விதிகளை வைத்து மக்களுக்கு போதனை செய்து மக்களை சிக்கலில் மாட்டி வைப்பதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். எப்படியாவது இயேசுவை தண்டித்து விட வேண்டும் என்பது இவருடைய ஒரே இலக்காகவும் நோக்கமாகவும் இருந்தது. ஆகவே அவரை எப்படியாவது சிக்கலை மாட்டும்படி, அதுதான் அந்த 15ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, பேச்சில் என்றால் அவருடைய கருத்துகளிலே, அவருடைய போதனைகளிலே அவரை சிக்க வைத்து அதன் மூலம் அவரை குற்றவாளியாக சித்தரித்து அரசிடமிருந்து தண்டனை வாங்கி கொடுப்பது தான் அவருடைய நோக்கம். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறாங்க? 16ஆம் வசனத்தில் தங்கள் சீஷரையும் ஏரோதியை அவரிடத்தில் அனுப்பினார்கள். இந்த இடத்துல ஏரோதியர் யார்? ஏரோதியர்கள் என்றால் ஏரோதுடைய ராஜவம்ச ஆட்சியை ஆதரிக்கிற ஒரு வகையினர். அதாவது நம்முடைய இன்றைய வார்த்தைகளிலே சொல்வதானால் ஒரு வகை அரசியல் இயக்கத்தினர், அரசியல் கட்சி போல இயங்கினவர்கள். ஏரோதுக்கு துதிபாடிகள், புகழ்பாடிகள் என்று சொல்ல முடியும். அதன் மூலம் ஏரோதிடமிருந்து ஏதாவது நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். 2 பேரையும் அனுப்புகிறார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராக எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, செய்ய வருகிறது ஒரு துர்ச்செயல், ஒரு சதி ஆலோசனை. ஆனால் இயேசுவிடம் வந்து அதை காட்டாமல் இயேசுவையே புகழ்ந்து பேசுகிறார்கள். இதிலிருந்து நாமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் நம்மை புகழும்போது நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எந்த புகழ்ச்சிக்கும் ஒரு விதத்திலே தகுதியுடையவர்கள் இல்லை. அனைத்து புகழ்ச்சிக்கும் தேவன் ஒருவரே தகுதியுடையவர்.
நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்து ஒருவர் நம்மை புகழ்ந்தால் கூட சற்று கவனமாக அவரை அணுகுவது நன்றாக இருக்கும். ஆண்டவர் அங்கே இதைத்தான் செய்கின்றார். இவர்கள் துதி பாடுகிறார்கள். ஏன்னா இவங்க அரசியல்வாதிகளுக்கு துதி பாடி பழக்கமுடையவர்கள். வந்து கேட்குறாங்க, அவரை புகழ்த்தி விட்டு, ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் இந்த இடத்துல ராயன் என்று சொல்வது ரோம பேரரசர்கள், சீசர்கள் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே சீசர் என்று சொல்வார்கள், தமிழிலே அதை ராய் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதான் ராஜா என்பதுதான் பொருள், அல்லது பேரரசு என்கிற பொருள். இந்த யூத மதத்திலே சிலர் யூத வைராக்கியம் கொண்டோர், யூதருடைய தேச விடுதலைக்காக போராடினவர்கள் ராயனுக்கு வரி கொடுப்பதை யூத விரோதிகளாகவும் யூத தேச துரோகிகளாகவும் சித்தரிப்பர். ஆகவே ராயனுக்கு வரி கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் ராஜ துரோகிகளாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவர். ஆகவே இயேசு ஒருவேளை ராயனுக்கு வரி கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அதையே சாக்காக வைத்து அவரை கைது செய்து தண்டிக்கலாம், மரண தண்டனையும் வாங்கி கொடுக்கலாம் என்பது அவருடைய திட்டம். ஆனால் வரி கொடுக்கலாம் என்று சொன்னால் யூத மத மக்கள் மத்தியிலே இயேசுக்கு அவப்பெயரை கொண்டு வந்து வர முடியும். ஆகவே வரி கொடுக்கலாம் என்று சொன்னாலும் பிரச்சனை, வரி கொடுக்கக்கூடாது என்று சொன்னாலும் பிரச்சனை. ஆகவே தான் அவர்கள் அப்படி கேட்கிறார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, இயேசு தேவன் மனிதனாக இருக்கின்றார் நமக்கு தெரியும். அதே நேரம் அவருடைய சதி ஆலோசனைகளையும் அவர் அறிகின்றார். உள்ளங்களே அறிகிறவர் தேவன். ஆகவே அவருடைய தெய்வீக குணமும் இங்கே வெளிப்படுது என்று சொல்லலாம். மற்றபடியும் இந்த பரிசேயர்களுடைய சதி ஆலோசனைகளை புகழ்த்தின உடனே அவருக்கு தெரியும் தேவனை புகழ்த்துவது தேவையானது. ஆனால் யாரிடமிருந்து அந்த புகழ்ச்சி வருகிறது என்பதையும் தேவனுக்கு தெரியும் அல்லவா. மாயக்காரர், ஏன்னா தங்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைத்து விட்டு புகழ்கிறார்கள். ஆகவே மாய்மாலம் அவருடைய வார்த்தையிலும் இருதயத்திலும் இருக்கிறது. நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? சாத்தான் ஆரம்பத்தில் சோதிச்சாங்களா, அதே போல இங்கே சோதிக்கிறீர்கள். வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். நீங்கள் ஒரு நாணயத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவள் ஒரு பணத்தை இடத்தில் கொண்டு வந்தார்கள். பெரும்பாலும் அவருடைய யாராவது இருந்திருக்கும், சோதிக்க வந்தவங்களே கொண்டு கூட போயிருக்கலாம் அல்லவா. அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதான் பேரரசர், அன்றைக்கு இருந்த பேரரசுடையது. அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். அவங்க இந்த பதில் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஆண்டவர் சொல்ல, ராயனுக்குரியது அரசுக்குரியதை அரசனுக்கு கொடுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்க. ரொம்ப இதுவரை எந்த மனிதரும் இவ்வளவு தெளிவாக இந்த பிரச்சனை தீர்த்ததில்லை என்று கூட சொல்ல முடியும். அதனால்தான் நமக்கு ஒன்று தெரியும், தேவன் கிறிஸ்தவர்களுக்கு கூட இதைத்தான் ஆலோசனையாக தருகின்றார். ரோமர் 13 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். நாம் எந்த நாட்டில் வாழ்கின்றோமோ அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய அனைத்து சட்டங்களுக்கும், அது வேத வசனங்களுக்கு முரண்படாத பட்சத்தில் நாம் அதை கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம், அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ கோட்பாடு 2 சொல்ல முடியும். ஒன்று, ஒரு தலைவனாக பிறர் நம்மை புகழும்போது அவைகளுக்கு உரியவர்களாக நாம் இருப்பினும் அவைகளை நாம் தேவனுக்கு மகிமையாக செலுத்த வேண்டுமே தவிர நம்முடைய புகழ்ச்சியை எடுத்து புகழுக்கு மயங்கிவிடக்கூடாது. அத்தோடு ஒரு கிறிஸ்தவ தலைவன் தன் வாழும் நாட்டில் அந்த அரசு
உரிய மதிப்புடன் நடத்தவும் நடந்து கொள்ளவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை இந்த வசன பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது பரிசேயர்களுடைய இந்த சதி ஆலோசனையை இயேசு முறியடித்தார். உடனடியாக அடுத்த ஒரு பிரிவினர் அவரோடு வாதம் செய்ய வருகிறார்கள். அவர்கள் சதுசேயர்கள். ஆகவே சதுசேயருடைய கேள்விகள் என்று கூட இதை நாம் வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் உயிர்த்தெழுதல் சார்ந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அது வசன பகுதியிலே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23 33 வரை வருகிறது. மார்க்கு மற்றும் லூக்கா சுவிசேஷத்தில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் இன்று நமக்கு வசதியாக மத்தேயிலிருந்து அதை நாம் வாசிப்போம். வசன பகுதியை நாம் படிக்கும்போது, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததனால் தன் மனைவி தன் சகோதரனுக்கு விட்டு போனான். இப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். அதாவது இந்த சதிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்கும்போது தாங்கள் வழக்கமாக பிறரிடம் கேட்கிற கேள்வியை தான் கேட்டார்கள். ஏனென்றால் இந்த சதுசேயர்கள் என்போர் யூத மதத்தில் ஒரு பிரிவினர். பொதுவாக அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடுறவங்க நம்ம சொல்ல முடியும். அரசு பதவிகளிலே இருப்பார்கள். அரசாங்கத்தை அண்டி பிழைப்பவர்கள் போல் இருக்கிறவர்கள். அவர்கள் எந்த ஆட்சி இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. இவர்கள் தங்களுடைய போதனைக்கு முக்கியமாக மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை அதிகமாக சார்ந்திருப்பார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், மோசேயுடைய முதல் 5 புஸ்தகங்களிலும் உயிர்த்தெழுதல் குறித்து எந்த கருத்தும் இல்லை. ஆகவே உயிர்த்தெழுதல் என்பதை நான் நம்ப வேண்டியதில்லை என்று சொல்வார்கள். தேவதூதர்கள் என்பதையும் அவர்கள் நம்புவதில்லை. இதுதான் சதிசேயருடைய அடிப்படை நம்பிக்கைகள். ஆகவே தான் அவர்கள் உயிர்த்தெழுதல் குறித்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் அது உயிர்த்தெழுதலை குறித்து போதிக்கிறவர்களை மடக்குவதற்காக, சிக்கலிலே மாட்டிவிட்டு அவர்களை பதில் செய்ய முடியாமல் வாயடைப்பதற்காக இதே கதையை சொல்லி கேள்வி கேட்பது வழக்கம். பொதுவாக இதற்கு யாரும் பதில் சொல்வது சற்று கடினம்தான், மனித ரீதியாக, அறிவு ரீதியாக. ஆகவே உபாகமம் 25:5-6 வசன பகுதியிலே மோசே சொன்ன போதனையின் அடிப்படையிலே, அதாவது லெவரைட் மேரேஜஸ் என்று சொல்லுவாங்க அல்லவா, சகோதரன் இறந்தால் அவருக்கு சந்தானம் உண்டாக்கும்படி அவருடைய அடுத்த சகோதரன் மூத்த சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்து சந்தானத்தை உருவாக்க வேண்டும். அப்படி இஸ்ரவேலிலே வம்சங்கள் ஒளிந்து போகாமல் பாதுகாக்கப்படும். அது தேச பாதுகாப்புக்காக, தேச நலனுக்காக அன்றைக்கு வைத்திருந்த ஒரு ஒழுங்கு. முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேச நலனுக்காக கொடுக்கப்பட்ட முறை. அதை இன்றைய நடைமுறையில் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆகவே இந்த கேள்வியை கேட்ட உடனடியாக அவர்கள் நினைக்கிறார்கள் இயேசு இதிலே மாட்டி விடுவார். ஆனால் இயேசு சாலமனின் மேலானவர், சாலமனின் ஞானம் உள்ளவர். அதற்கு பதிலை கொடுக்கின்றார். அதை நாம் 29 படிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையிலையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவள் பரலோகத்திலே தேவதூரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார்.
ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்புவதில்லை, ஆனால் நீங்கள் உயிர்த்தெழுதலை நம்ப போது நீங்கள் என்ன சொல்றீங்க? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் உயிர்த்தெழுதலை குறித்து எந்த கருத்தும் இல்லை என்று சொல்கிறீர்கள். அது தவறு. அதனால தான் அவர் சொல்றாரு, முதலாவது நீங்கள் தேவ வாக்கியங்களை அல்லது வேத வாக்கியங்களை நீங்கள் தவறாக புரிந்துள்ளீர்கள். 2, தேவனை குறித்தும் தப்பான கருத்து உங்களிடம் இருக்கிறது. 3வது, தேவனுடைய வல்லமையும் உங்களுக்கு தெரியல. பாருங்க, அப்போ 3 தவறுகள் அவருடைய கேள்வியில் இருக்கிறது. அடிப்படையிலே வேத வாக்கியங்களை தவறாக புரிந்துள்ளனர். இன்றைக்கும் ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை எங்கிருந்து தவறாக ஆரம்பிக்கிறது என்றால், வேத வசனத்திலிருந்து அவன் தவறாக புரிந்து கொண்டுள்ள பகுதிகள் தான் அவனுடைய தவறான வாழ்க்கை முறைகள், தவறான போதனைகள் ஆரம்பிக்கும். ஆகவே நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட ஆதாமும் தேவன் சொன்ன வார்த்தைகளை சந்தேகப்பட்ட போது தான் அவனுடைய தவறான கீழ்ப்படியாமையும் தவறான வாழ்க்கையும் அதனால் பாவம் வருகிறது. எப்போதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டியது வேத வசனத்தை சரியாக புரிதல், வரலாற்றின் அடிப்படையிலே புரிதல். இயேசு இங்கே அவர்களுக்கு கொடுத்த பதிலும் வரலாற்றிலிருந்து, வசனத்திலிருந்து. அப்போ வசனத்தையும் வரலாற்றையும் பிரிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வரலாறும் வசனமும் சேரும்போது கிறிஸ்தவ நம்பிக்கையாகி இறையியல் பிறக்கிறது. இவைகளையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இவைகளை தெரியாமல் இருப்போமானால் நாம் தேவனுடைய வல்லமையும் சரியாக புரிய முடியாத ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொள்வோம். இந்த சதுசேயரும் அந்த சிக்கலிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை ஞானிகளாய் கருதி கொண்டு அவர்கள் இயேசுடன் வந்து கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவை சிக்கலிலே வைத்து விடலாம் என்று. இயேசு மிக அழகாக அவர்களுக்கு பதில் சொல்றாரு. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, பரலோகத்திலே கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை, அல்லது உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை. அது அந்த கொள்வினையும் கொடுப்பனை என்பது அது ஒரு இடியம் அல்லது மரபு சொல், திருமணத்தை குறிப்பதான வார்த்தை. அதனுடைய சிம்பிளான பொருள், உயிர்த்தெழுதலே திருமணம் இல்லை, உயிர்த்தெழுந்த பின்பு திருமணம் என்கிற வார்த்தையை ஈடுபடாது. அது உங்களுடைய கேள்வியே அடிப்படையிலே பொருளற்றது, அர்த்தமற்றது. அடுத்ததாக அவர் சொல்றாரு, பரலோகத்தில் அவர்கள் தேவதூதரை போல் இருப்பார்கள். இங்கேயும் சிலர் புரட்டுவாங்க, தேவதூதனாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா சிலர் சொல்றாங்க, நம்ம மரித்த பின்பு தேவதூதனாக மாறிவிடுவோம் என்பது. அது தவறான புரிந்து கொள்ளுதல். தேவதூதர்களை போல் இருப்போம். அதாவது போல என்பது கவனமாக கையாள வேண்டிய ஒரு வார்த்தை. தங்கத்தை போல மின்னும் என்பால் தங்கம் அல்ல, தங்கத்தை போல மின்னும், அவ்வளவுதான் அது. ஆனால் அது தங்கம் இல்லை. அதே போல தேவதூதர்களை போல இருப்பார் என்றால் அது நாம் தேவதூதர்கள் அல்ல. மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் மகிமையின் சரீரத்தில் இருப்போமே தவிர யாராக இருக்க மாட்டோம்? தேவதூதர்களாக இருக்க மாட்டோம், தேவதூதர்களாக மாறவும் மாட்டோம். தேவதூதர்கள் வேறு, உயிர்த்தெழுந்த மனிதர்களுடைய மகிமையான சரீரம் வேறு. இவைகளை அவர் சொல்லிவிட்டு அவங்க எந்த நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அந்த வசன பகுதியிலிருந்தே ஒரு மேற்கோளை காட்டி, மோசேயுடைய ஆகமங்களிலேயே உயிர்த்தெழுதலை குறித்த வார்த்தை இருக்கிறது, உயிர்த்தெழுதலை குறித்த போதனை இருக்கிறது என்பதை நிரூபித்தார். எங்கிருந்தென்றால் யாத்ரா புஸ்தகத்திலிருந்து சொல்கிறார். அவர் அங்கே இருந்து சொல்லும்போது சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டது இல்லையா? யாத்திரா 3ஆம் அதிகாரம் 5-6 வசன பகுதியில் வருகிறது. என்ன சொல்லாரு? அதுதான் கவனமாக இருக்கணும். அந்த கிராமரில் படிக்கும்போது தான் அது சரியாக தெரியும். குறிப்பாக எபிரேய இலக்கணம். நான் ஆபிரகாம் தேவனாய் இருக்கிறேன் என்ன காலம்? இலக்கணத்தில் நிகழ்காலம், ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். இயேசு இந்த வார்த்தையை சொல்வது எங்கிருந்து சொல்றாரு?
பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாத்ராம சம்பவங்கள் எப்போது நடக்கிறது என்றால், குறைந்தபட்சம் ஆபிரகாமுக்கு பின்பு 400 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் வரை போகலாம். சிலர் இதை 200 400 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று நிகழ்காலத்தில் அந்த வசனத்தை சொல்லும்போது ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கும் இறந்து பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. அப்படி நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்த ஒரு மனிதரை குறித்து ஆண்டவர் பேசும்போது நிகழ்காலத்தில் பேசுகிறார். அதை இறையியல் ரீதியாக புரிவதாயிருந்தால், உங்கள் பார்வையில் மரித்து போன ஆபிரகாமும் உங்கள் பார்வையில் மரித்து போன ஈசாக்கும் உங்கள் பார்வையில் மரித்து போன யாக்கோவும் எனது பார்வையில் உயிரோடு இருக்கிறார்கள் என்பா தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே. ஆகவே இது சதுசேயரை அவர்கள் நம்பின வசன பகுதியிலிருந்து அவர்களுக்கு சரியான பாதிலை கொடுத்து உயிர்த்தெழுதலுக்கான ஆதார வசனமாய் அதை கொடுக்கின்றார். அதாவது சதுசேயராகிய நீங்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறீர்கள், அதற்கு ஆதியாகமம் யாத்திராகமம் முதலிய மோசேயுடைய புஸ்தகங்களை நீங்கள் ஆதாரமாய் கொள்ளுகிறீர்கள். ஆனால் அந்த வசன பகுதியிலேயே உயிர்த்தெழுதலுக்கான சான்று இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் உங்கள் மூதாதையர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர் உயிர்த்தெழுவார்கள் என்று இருக்கிறதே என்று சொல்லி சதுசேயர்களுக்கு இதுவரை எவருமே கொடுத்திராத பதிலை கொடுத்து அவளை வாயடைக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த பதிலை கேட்டு அவர்கள் ஆச்சரியமடைகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ கோட்பாடு என்னவென்றால், கிறிஸ்தவ தலைவர்கள் பைபிளை பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நன்றாக கற்றறிய வேண்டும். மேலும் அதன் அடிப்படையில் இறையியல் தர்க்க சாஸ்திர திறனை வளர்த்து கொண்டு எதிர்கேள்வி கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் வேத வசன சரித்திர ஆதாரங்களுடன் பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கைகளை நாம் வலுப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து இங்கே உயிர்த்தெழுதல் என்கிற அந்த நம்பிக்கையை உயிர்த்தெழுதல் நம்பாதவர்களுக்கு வசன ஆதாரங்களுடன் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஈவனமாக இந்த நிகழ்வு முடிகிறது. இது முடிந்த பின்பு அடுத்த கேள்வியை மீண்டும் அடுத்தவர்கள் கேட்க வருகிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து இவரிடம் எப்படியாவது கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அடுத்ததாக பரிசேயர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே பரிசேயர்களும் ஏரோதியரும் சேர்ந்து வந்தார்கள். அதைத் தொடர்ந்து சதுசேயர்கள் இயேசுவை கேள்வி கேட்க வந்தனர். இப்போது பரிசேயருக்கு இப்போ கொஞ்சம் உற்சாகம் வந்துட்டு. என்ன உற்சாகம்னா வேற ஒன்றும் இல்லை, இதுவரை சதுசேயர்களுடைய கேள்வியிலே அவர்கள் பதில் கொடுக்க திணறினது தான். எது? உயிர்த்தெழுதலை குறித்து. அதுவும் இந்த திருமண பந்தத்தை வைத்து ஒருத்திக்கு 7 கணவன் போல இருந்தது மாதிரி சித்தரித்து சொல்வார்களே, இந்த கற்பனை கட்டுக்கதைக்கு இதுவரை பரிசேயரால் பதில் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் பரிசேயர்கள் நாம் ஏற்கனவே பார்த்த ஒன்றமாக உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். இயேசு பதில் கொடுத்து உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் வந்துட்டு. ஆகவே அவங்களுக்கு இருந்த வேறொரு இறையியல் சிக்கல், அந்த இறையியல் கேள்விக்கு இப்போது பதிலை தேடுகிறார்கள். அது என்னவென்றால், அதை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34 40 வரை உள்ள வசன பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34 40 வரை. இதை மார்க்கு சுவிசேஷத்திலும் இதை நாம் பார்க்க முடியும். மார்க்கு 12 28 முதல் 34 வரை. சரி, நாம் இப்போது நம்முடைய ஆய்வுக்காக மத்தேயுவிலிருந்து படிப்போம். மத்தேயு 22 34 முதல் 40 வரை. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள்.
அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இந்த கேள்வியும் அதாவது இறையியல் சார்ந்தது, அதே நேரம் அந்த இறையியலை நடைமுறை வாழ்விலே கொண்டு வருவது சார்ந்த ஒரு கேள்வி. அதாவது இறையியல் நம்பிக்கை ஒன்று, அதே இறையியல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பது தான் மிக முக்கியமானது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண நாம் அறிந்திருக்க வேண்டும். இங்கே பரிசேயருக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு சிக்கல் என்னென்னா 10 கட்டளைகள், 10 அதோடு அது சார்ந்த பிற கட்டளைகள் எல்லாவற்றையும் சேர்க்கும்போது மொத்தம் 613 கட்டளைகள் யூத மதத்திலே உண்டு. குறிப்பாக மோசே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே. அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கட்டளைகளை 2 மேஜர் முக்கிய பிரிவாக பிரிப்பர். ஒன்று கட்டளைகள் மற்றும் தடைகள். கட்டளைகள் என்று சொல்லும்போது மொத்தம் 248 நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறவைகள். அதுபோல் செய்யக்கூடாதவைகள் தடைகள் என்று சொல்லும்போது 365. மொத்தமாக இவைகளை 2 பிரிவை கூட்டும்போது 613 கட்டளைகள் வருகின்றன. இந்த 613 கட்டளைகளிலே எது பிரதானமானது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது 10 கட்டளைகளிலே எது பிரதானமானது, 10 கட்டளை முக்கியம், அதில் எது பிரதானமானது என்கிற ஒரு சர்ச்சை அவர்களிடம் போய்கொண்டே இருக்கும். ஒருவர் சொல்வார் இது முக்கியமானது என்று, இன்னொரு பரிசேயர் சொல்வார் இல்லை அது இல்லை இது முக்கியமானது. ஆகவே இந்த வாதத்துக்கு அவர்கள் இதுவரை எந்த உறுதியான தெளிவான பதிலையும் சொல்ல முடியாமல் அந்த சர்ச்சை காலங்காலமாக நீண்டு கொண்டே வந்தது. ஆகவே தான் இந்த கேள்வியை இயேசுவிடமும் கொண்டு வருகிறார்கள். அப்போது இயேசு மிக மிக தெளிவாக எந்தவித குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காமல் பதில் சொல்கிறார். ஒன்று, முதல் என்றால் தேவனாகிய கருத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதுதான் பிரதான கட்டளை, அதுதான் முக்கியமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுவது தான், தேவனுக்கு உரிய இடத்தை கொடுப்பதுதான் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தாமல் அவங்க கேட்ட கேள்வி ஒன்று தான், எது பிரதான கட்டளை என்னது. ஆனால் அதோடு நிறுத்தி இருந்தால் அந்த இறையியல் செயல் வடிவம் மற்றதாகிவிடும். ஏன்னா தேவன் உயர்ந்தவர் தான், ஆனால் அந்த உயர்ந்த தேவனை நம்புகிற நான் சமூகத்தில் எப்படி வாழ்வது என்ற இறை நம்பிக்கையை எப்படி அன்றாட வாழ்விலே செயல்படுத்துவது என்று பிரச்சனை வந்துவிடும். அதனால்தான் இயேசு கவனமாய் சொல்றாரு, அதுக்கு தொடர்புடையது. தேவனை மட்டும் நம்பினால் போதாது, அந்த நம்பிக்கை வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அதற்கு இணையாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். ஏனென்றால் இறைவனிடம் அன்பு கூறுகிற ஒருவன் சக மனிதனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதான் ரோமர் 13வது அதிகாரம் 10 சொல்லும்போது, அன்பின் பிரமாணமே நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றும் என்று சொல்கிறார். அதனால்தான் ஆங்கிலத்திலே சிலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்க முடியும். சில பிரசங்கி மாதிரி இதை சொல்வார்கள், சில ஆசிரியர்களும் அதை சொல்வார்கள். த வெர்டிக்கல் லவ் என்பது டுவர்ட் காட், தேவனை நோக்கி அன்பு, மேலோக்கியது. அந்த மேலோக்கிய அன்பு ஒருவனிடம் இருக்கும்போது த ஹாரிசாண்டல் லவ், சக மனிதனுக்கு அவன் காட்டுகிற அன்பும் சீராக இருக்கும், சரியாக இருக்கும். எப்போது மேலோக்கிய அன்பு சரியாக இல்லையோ அப்போது நம்முடைய இணையாக மனிதர்களோடு காண்பிக்கக்கூடிய அன்பும் சரியற்றதாக போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர்
எல்லா அன்பிலும் மேலான அன்பு தேவனுடைய அன்பு. ஆனால் அத்தோடு நில்லாமல் சக மனிதனையும் ஒருவன் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாக பரிசேயர்களுக்கு சொல்கிறார். இப்படி அவர் சொல்லி விட்டு இப்போது அவர் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. இவ்வளவு நேரமும் அவரை பல்வேறு கோணங்களிலே பல்வேறு தரப்பினர் அவருடைய எதிராளிகள் கேள்வி கேட்டார்கள். எல்லா கேள்விக்கும் சளைக்காமல் சஞ்சலப்படாமல் தெளிவான நேர்த்தியான பதிலை வரலாற்று அடிப்படையிலும் வசன அடிப்படையிலும் இவைகளின் கூட்டு செயலாக நம்பிக்கையான இறையியல் அடிப்படையிலும் பதில் கொடுத்தார். கொடுத்த பின்பு இப்ப இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இவருடைய கேள்வியும் வரலாற்று பூர்வமானது, சரித்திர பிரகாரமானது, இறையியல் உள்ளடக்கியது, வசனத்தை அடிப்படை கொண்டது. அதான் ராஜா கேட்ட கேள்வி என்று நாம் வேண்டுமானால் இதற்கு தலைப்பு வைத்துக் கொள்ளலாம். இது மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 22 41 முதல் 46 வசன பகுதியிலும், மார்க் 12ஆம் அதிகாரம் 35 37 வசன பகுதியிலும், லூக்கா 20ஆம் அதிகாரம் 41 44 வசன பகுதியிலும் இது வருகிறது. அந்த வசன பகுதியை நான் படிப்போம். 41 மத்தேயு 22 41. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. அதாவது நம்முடைய இறையியலை படிப்போமானால் மிக 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 அருமையான ஒரு வார்த்தை. இயேசு தன்னுடைய தெய்வீகத்தை நிரூபிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான வசனம். ஏன்னா இன்றைக்கு கூட பல கிறிஸ்தவர்கள் கூட கேட்பாங்க, இயேசு தன்னை தேவன் என்று எங்காவது சொன்னாரா? சில வேளைகள் பிற மதத்தவர்கள் நம்மளும் கேட்பாங்க, இயேசு எங்கேயாவது தன்னை தேவன் என்று சொன்னாரா? அதுபோல யெகோவா சாட்சி என்கிறதான ஒரு குழுவினர், அவர்கள் இயேசுடைய தெய்வீகத்தை கேள்வி எழுப்புகிறவர்கள், அவர்களும் இதே கேள்வியை கேட்பாங்க. ஆனால் நீங்கள் 4 சுவிசேஷங்களையும் கவனமாய் படிப்பீர்களாயில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழல்களில் பல்வேறு மனிதர்களிடம் அடிக்கடி அவர் சொன்னது தன்னை தேவன் என்று சொல்லால் நிரூபித்தார், செயலால் நிரூபித்தார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பது வேறு. ஆனால் சொல்லாலும் செயலாலும் தன்னை மேசியாவென்றும் சொல்லாலும் செயலாலும் தன்னை தேவன் என்றும் இயேசு நிரூபித்துக் கொண்டே வந்தார். இங்கேயும் இவ்வளவெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களாப்பா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இல்லையா? ஏன்னா கேள்வி கேட்கறது எப்போதுமே ஒரு வழி பாதையா இருந்து விடக்கூடாது. அது 2 வழி பாதையா இருந்தாலும் அதுவும் நல்லது. அவர் அருமையான ஒரு கேள்வியை சங்கீத புஸ்தகத்திலிருந்து கேட்கிறார். சங்கீத புஸ்தகம் 110 உள்ள 1ஆம் வசனம் தான் அவர் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை ஒரு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீருடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். இதைத்தான் இயேசு அங்கே சொல்லாரு. இந்த வசனத்தை சங்கீதக்காரன் வெறுமனே எழுதவில்லை, பரிசுத்தாவினாலே எழுதினார் என்று சொல்கிறார். மார்க்கை படிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சரி, இப்போது கேள்வி, அப்படியானால் இதை நாம் எப்படி புரிவது? பாருங்க, அந்த சங்கீத 110 முதல் வசனத்துடைய முதல் ஃப்ரேஸை 2ஆக பிரிக்கிறார் இயேசு.
முதல் பகுதியை ரெண்டாய் பிரிக்கிறார். நம்மளும் அதே மாதிரி பிரிப்போம். வேணுமென்னா அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. இப்போது கர்த்தர் என்பதில் ஒரு லைன் போடுங்க, அது ஒரு ஆள். என் ஆண்டவர் ரெண்டாவது ஆள். இதுதான், இந்த வார்த்தையை தான் இயேசு அவர்களோடு கேள்வி கேட்கிறார். அதாவது கர்த்தருங்கிற ஒருவர் என் ஆண்டவர் என்பவரே நோக்கி, அப்படின்னா ரெண்டு பேர் வந்துட்டாங்க, தெரியுதுல்ல. ஆனால் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆண்டவர் ரெண்டையும் லாடுன்னு போடலாம். சில ஆங்கில பதிப்புகள் அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி, எப்படி ஒரு லாடு இன்னொரு லாடை நோக்கி? இந்த இடத்துல திரித்துவத்திற்கான சான்று வந்திருக்கிறது. அது அந்த இயேசு சொன்ன அந்த வசனங்களை கூட நம்ம கவனமாய் பிடிப்போமானால், மத்தேயு 22:43, அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? அப்போ இந்த வசன பகுதியில் இயேசு சொல்லும்போது பிதாவானவர் அங்கே வருகிறார். அவர் தான் இந்த சங்கீதம் 110 கர்த்தர் என்று வருகிறது. குமாரன் வருகிறார், அவர் தான் என் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து இந்த வசன பகுதியை தாவீதுக்கு வெளிப்படுத்திய பரிசுத்த ஆவியானவர். ஆகவே திரித்துவம் இந்த வசன பகுதி இருக்கிறதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இனிமேல் மீண்டும் அந்த அவருடைய வாதத்துக்கு வருவோம். பரிசேயரை பார்த்து அல்லது அவரோடு கேள்வி கேட்ட அனைவரையும் பார்த்து கேட்குறாரு. அது குறிப்பாக வேதபாரரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் தானே சொல்கிறீங்க இந்த வசனத்துக்கு விளக்கம்? என்ன விளக்கம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மேசியா தாவீது குமாரன்னு சொல்கிறீங்க. நல்லது, அது தாவீது குமாரன் தான். என்றால் மேசியா தாவீதுடைய ராஜவம்சத்தில் வருவார், அது உண்மை. ஆனால் என்னுடைய கேள்வி, நீங்கள் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிற மேசியாவை தேவன் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரே, ஒரு விதத்தில் அவரை தேவன் என்று சொல்லியிருக்கிறாரே, அதுக்கு உங்க பதில் என்ன? ஒரு பதில் உங்கள்கிட்ட இல்லை. அதாவது கர்த்தர், அந்த இடத்துல ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவர், இந்த ஆண்டவர் மேசியாவாகிய ஆண்டவர். ஆகவே தாவீதின் குமாரனாகிய மேசியா என்று சொல்லும்போது அவருடைய மனுஷீகத்தையும், கர்த்தர் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறபடியினாலே என் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிற இந்த மேசியா தேவனாகவும் இருக்கிறார். ஆகவே தாவீதின் வம்சப்படி அவர் மனிதனாகவும், தேவன் அவரை ஆண்டவர் என்று அழைத்தபடியினாலே அவர் ஆண்டவராகவும் இருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவிலே முழு தெய்வீகமும் முழு மனுஷீகமும் இணைந்து இருக்கிறதை இந்த வசனம் சொல்லுது. ஆகவே இந்த வசன பகுதியை நாம் கவனமாய் ஆய்வு செய்தாலே திரித்துவமும் அங்கே இருக்கிறது. இதில் மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த பரிசேயரோடு பேசும்போது அந்த வார்த்தைகளிலே திரித்துவத்தை குறித்த கருத்து இருக்கிறது. மேலும் இயேசு மேசியாவாகவும் தேவனாகவும் இருக்கிறார் என்பதையும் அந்த வசன பகுதியிலே அவர் சொல்கிறார். இவனமாய் சொல்லும்போது அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. அதற்கு மாறுத்திரமாக ஒருவனவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, அதான் அடுத்த ஆச்சரியம், அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியல்ல. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் இதுவரை யூத மதத்தில், கவனமாக அந்த வார்த்தை சொல்கிறேன், இதுவரை யூத மதத்தில் பல்வேறு ரபிகளாலும் புகழ்பெற்ற ரபிகளாலும் பதிலே கொடுக்க முடியாத சிக்கலான கேள்விகளை தான் இயேசுவிட்டு அவங்க கொண்டு வராங்க. அந்த மிக மிக சிக்கலான கேள்விகளுக்கும் இயேசு எளிமையாக பதிலை சொல்லி அவளுடைய வாயடைக்கிறார். ஆகவே அவள்கிட்ட கேள்வியே இல்லாத நிலைக்கு போய்விட்டார். இவனமாக இயேசு தன்னுடைய மேசியாத்துவத்தை கேள்வி கேட்ட அனைவருக்கும் பதில் சொன்னது மட்டுமல்லாமல் அவர்களே பதிலளிக்க முடியாத அளவுக்கு சங்கீதம் 110:1 அடிப்படையிலும் தன்னை மேசியாவாகவும் தன்னை ஆண்டவராகவும் நிலைநிறுத்துகிறார். அதற்கு எதிர்கேள்வி அவளால் சொல்லவே முடியலை. அதை தப்புன்னு நிரூபிக்க அவளால் முடியலை. ஆகவே நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது, இயேசு தன்னை தேவனாக கூறினதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பல்வேறு இடங்களிலே தன்னை தேவனாக சொல்லிலும் செயலிலும் நிரூபித்து வந்த இயேசு இந்த இடத்திலும் தன்னை தேவனாக
அவர்களுக்கு தன்னுடைய வாதத் திறமையினால் நிரூபிக்கின்றார். வாதத் திறமையினால் மட்டும் நிரூபிக்கவில்லை, அவர் அப்படியே தான் இருந்தார். அது அவருடைய வாழ்விலிருந்தும், பிறப்பு, வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதல் மூலம் நிரூபிக்கப்பட்டது. தொடர்ந்து சபையின் மூலமும் அவருக்கு அந்த மகிமை பெறப்பட்டு வருகிறது. இப்போது இது சார்ந்து உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய கேள்விகளுக்கு மாறால் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நமக்கு அந்த கொஸ்டின், அவங்க பரிசேயர் கேட்ட கொஸ்டின், சதிசேயர் கேட்டது, அப்புறம் நியாய சாஸ்திரி கேட்கறது, அப்படியே வரிசை அந்த கேள்விகள் நமக்கு அப்படியே வருது பாடத்துல. இப்போ இது அங்கங்கேயா கேட்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பு அப்படி எடுக்கலாமா, இல்ல அந்த கடைசி வாரம்னு அப்படி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனால ஒருவேளை இந்த டைம்ல தான் நடந்த சம்பவங்கள்லையும் நம்ம எடுக்கலாமா, இல்ல அது ஆத்தர் அப்படி தொகுத்திருக்கார் அப்படி கூட எடுக்கலாம்? அதாவது பெரும்பான்மையான அறிஞர்கள் அனைவருமே இந்த கேள்விகள் பெரும்பாலும் கடைசி வாரத்தில் கேட்கப்பட்டதுன்னு தான் நம்புறாங்க. ஒருவேளை வேறு இடங்களில் கேட்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இயேசுவிடம் பல இடங்களிலே ஒரே கேள்வியை பலமுறை கேட்டதுண்டு. அதனால்தான் சில இடத்துல சில போதனைகள் அவர் வெவ்வேறு மனிதர்களிடம் பேசியதும் உண்டு என்று அறிஞர்கள் கணிக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த இறுதி நிகழ்வுகள் எல்லாம் அந்த நாளோடு மறுநாளிலே அவர் பெத்தானியாவுக்கு வந்தார், காலையிலே அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார் என்கிற அந்த பதங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறபடினாலே இவை பெரும்பாலும் இறுதி வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் தான். அதன் குறிப்பாக இது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் முன்பு நடந்தது. அதிக சாத்தியமாக புதன்கிழமை நடந்த உரையாடல்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது.